தமிழ் திரைப்படங்களில் திருப்புமுனை ஏற்படுத்திய திரைப்படங்களை பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் அதிசயப் பிறவி. ரஜினிகாந்த் இரட்டை வேடங்களில் நடித்த அதிசயப் பிறவி 1990ஆம் ஆண்டில் வெளியானது. அதிரடி சண்டை காட்சிகளில் ஜொலிக்கும் ஆக்ஷன் ஹீரோக்கள் அனைவரும் நகைச்சுவை படங்களிலும் நகைச்சுவை வேடங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று சொல்ல முடியாது. வெகு சில விதிவிலக்குகளும் உண்டு. வில்லனாக அறிமுகமாகி குணச்சித்திர நடிகராக பரிமாணித்து கதாநாயகனாக தனி முத்திரை பதித்து சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்த் சில படங்களில் நகைச்சுவை வேடங்களிலும் பிரமாதமாக நடித்து கலக்கியிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு நகைச்சுவையும் ஆக்ஷன் காட்சியும் நிறைந்த ஒரு முக்கியமான படம்தான் அதிசயப் பிறவி. ரஜினிகாந்த் நகைச்சுவை வேடத்திலும் ஆக்ஷன் அதிரடி வேடத்திலும் கலந்து கட்டி செய்திருக்கும் படம்தான் அதிசயப் பிறவி. தெலுங்கில் சிரஞ்சீவி, விஜயசாந்தி, ராதா நடித்து வெளியாகி வெற்றி பெற்ற யமுடுக்கு மொகடு என்ற படமே தமிழில் அதிசயப் பிறவி என்ற பெயரில் வெளியானது. தெலுங்கு, தமிழ் இரண்டிலும் இந்த படம் சூப்பர் ஹிட். பிரபல தெலுங்கு பட தயாரிப்பாளர் ஏ பூரணச்சந்திர ராவ் தனது லட்சுமி புரொடக்ஷன் சார்பில் இந்த படத்தை தயாரித்திருந்தார். இந்த தயாரிப்பாளர் தான் அஜித்தை சினிமா உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர். கருப்பு வெள்ளை பட காலத்தில் கவர்ச்சி நடனத்தில் முன்னணியில் இருந்த விஜயலலிதா நீண்ட இடைவேளைக்கு பிறகு இந்த திரைப்படத்தில் ரஜினி சித்தி வேடத்தில் நடித்திருக்கின்றார். வில்லி வேடம்தான் அவரு. தமிழில் ரிவால்வர் ரீட்டா, தேன் கிண்ணம் போன்ற படங்களில் கதைநாயகியாகவும் ஆக்ஷன் ஹீரோயினாக நடித்தவர்தான் இந்த விஜயலலிதா. இவர் விஜயசாந்தியின் சொந்தக்காரர். சித்திரகுப்தனின் உதவியாளர் வேடத்தில் நடித்த ஷோ பேசிய வசனங்கள் அவருக்கே உரித்தான பாணியில் அப்போதைய அரசியலை கிண்டல் செய்வதாக அமைந்ததுடன் படத்துக்கும் பொருத்தமாக அமைந்து பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது, சிரிக்க வைத்தது. அபூர்வ ராகங்கள், போனா ஒரு கேள்விக்குறி போன்ற சில படங்களில் ரஜினிகாந்த் நடித்த சில காட்சிகளை இந்த படத்துடன் சரியான இடத்தில் இணைத்திருந்தது ரஜினி ரசிகர்களின் கைத்தட்டல்களையும் பார்வையாளர்களின் பாராட்டுகளையும் ஒரு சேர பெற்றது என்றால் மிகையாகாது. அந்த அளவுக்கு அந்த எடிட்டிங் கலையில் நேர்த்தியாக அமைந்திருந்தது எடிட்டிங். அதிசயப் பிறவி படத்தின் முன் தோன்றியவர்கள் ரஜினிகாந்த், நாகேஷ், ஷோ, வி.கே. ராமசாமி, வினு சக்கரவர்த்தி, செந்தாமரை, சுதாகர், கனகா, ஷீபா, கமலா காமேஷ், விஜயலலிதா, கௌரவ வேடத்தில் மாதவி நடித்திருந்தார். திரைக்கு பின்னால் உழைத்தவர்கள் படத்தொகுப்பு ஆர் விட்டல், எஸ்.பி. மோகன், ஒளிப்பதிவு டி.எஸ். விநாயகம், பாடல்கள் வாலி, புலமைப்பித்தன், கங்கையமரன், பிறைசூடன், இளையராஜா. இசை இளையராஜா, தயாரிப்பு ஏ பூர்ணச்சந்திர ராவ், இயக்கம் எஸ்.பி. முத்துராமன். அதிசயப் பிறவி படத்தின் கதை சுருக்கம் என்ன பார்ப்போம் வாருங்கள். ஜெய் கணேஷும் அவரது நண்பர் நாகேஷும் இணைந்து பல வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கின்றனர். நாகேஷின் மகள் ஷீபா காளை என்ற பெயர் கொண்ட ரஜினிகாந்தை காதலிக்கிறார். ரஜினிகாந்த் மிகவும் ஏழை என்பதால் அவருக்கு தன் மகளை திருமணம் செய்து கொடுக்க நாகேஷ் விரும்பவில்லை. எதிர்க்கின்றார், தடை போடுகின்றார். ஜெய் கணேஷின் மகன் சுதாகருக்கு ஷீபாவை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆனால் ஷீபா அதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டார் என்பதால் பொய்யான காரணம் சொல்லி அவரை கோயிலுக்கு வரச் சொல்லி தவறாக நடக்க முயல்கிறார். அப்போது ரஜினி வந்து சுதாகரை அடித்து விரட்டிவிட்டு ஷீபாவை காப்பாற்றுகிறார். ரஜினிகாந்த் ஷீபா திருமணத்துக்கு சம்மதிப்பது போல நடித்து திருமண ஏற்பாடுகளை செய்கிறார் நாகேஷ். ஆனால் திருமணத்திற்கு முன்பாகவே ஜெயகணேஷும் நாகேஷும் திட்டமிட்டு ரஜினியை கொன்று விடுகின்றனர். மேலோகம் செல்லும் ரஜினி என் உயிரை ஏன் எடுத்தீர்கள் என்று கேட்டு சித்திரகுப்தனிடமும் யமனிடமும் கலாட்டா செய்கின்றார். அந்த யமலோக காட்சி படுகலகலப்பானது, காமெடியானது, சிரிக்கவும் சிந்திக்கவும் கூடியது. இந்த சமயத்தில் ரஜினிகாந்த் ஆயுள் முடிவதற்கு முன்பே அவரது உயிர் எடுக்கப்பட்டிருப்பது எல்லோருக்கும் தெரிய வருகிறது. திரும்பவும் ரஜினியை பூமிக்கு அழைத்து வந்து அவரது உடலில் உயிரை செலுத்திவிட சித்திரகுப்தனின் உதவியாளரான ஷோ முயற்சிக்க அதற்குள் இறந்த ரஜினியின் உடலுக்கு தீயிட்டு தகனம் செய்து விடுகின்றனர். இந்த நிலையில் காலை ரஜினியை போன்ற உருவத் தோற்றத்தில் இருக்கும்
பாலு என்ற மற்றொரு ரஜினிகாந்தை அவரது சித்தப்பாவே சொத்துக்காக விஷம் வைத்து கொன்று விடுகிறார். தாங்கள் செய்த தவறுக்கு பிராச்சித்தமாக காலை ரஜினியின் உயிரை இறந்து கிடக்கும் பாலுவின் உடலில் செலுத்துகின்றனர் யமதர்மனும் சித்திரகுப்தனும். உடலும் உயிரும் மாறியிருக்கும் ரஜினியால் ஏற்படும் சுவையான சம்பவங்களை நகைச்சுவை உடன் கலகலப்பாக விவரிக்கிறது அதிசயப்பிறவி. ரஜினி ஆக்ஷன், அதிரடி ஆக்ஷனுடன் கலந்து அதிரடியான காமெடியும் செய்திருக்கும் படம்தான் அதிசயப்பிறவி. வில்லத்தனம், குணச்சித்திரம், ஹீரோயிசம் மட்டுமல்ல, தன்னால் காமெடியிலும் கலக்க முடியும் என்பதை இந்த படத்தில் ரஜினி நிரூபித்திருந்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.